வணக்கம் மக்களே! இன்னைக்கு பிக் பாஸ்ல கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சுங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் தான் இதுவரைக்கும் பார்த்த டாஸ்க்லயே ஒரு பெஸ்ட் டாஸ்க்ன்னு நான் சொல்லுவேன்னு வைங்க. பல மணி நேரத்துக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அவ்ளோ எஃபோர்ட் போட்டு, அவ்ளோ கோஆர்டினேட் பண்ணி அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா வின்னர் வந்து அமித் தாங்க. ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் அமித். ஸோ அந்த டாஸ்க்ல யார் யார் எப்படி விளையாண்டாங்க, யார் ஃபர்ஸ்ட் வெளிய போனாங்க எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வாரம் ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பிங்கிற மாதிரி 2 டீம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல ஒரு டீம் தான் ஃபுல்லாவே கேப்டன்சி டாஸ்க் போய் விளையாட போறாங்க. அது வந்து ரெட்ரோ டீம். ஓகேங்களா? ரெட்ரோ டீம் தான் போன வாட்டி ஜெயிச்சு அவங்க தான் கேப்டன்சி டாஸ்க்கு போயும் இருக்காங்க. அதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விக்கல்ஸ் விக்ரம், கனி, அரோரா, திவ்யா, அமித், அப்புறம் நம்ம ஆதிரை, சுபிக்ஷா 7 பேர் இருக்காங்க. சோ இவங்க 7 பேருமே விளையாடும் போது இவங்க டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே கண்ணை கட்டி ஒரு ரூம்குள்ள விட்டுறாங்க. அந்த ரூம்ல இவங்க 7 பேர் இருந்தா அங்க 6 பால் இருக்கும், 6 பேர் இருந்தா 5 பால் இருக்கும். ஒவ்வொரு பாலா ஒவ்வொருத்தங்களையும் எலிமினேட் பண்ணும்போது ஒவ்வொரு பாலையும் எலிமினேட் பண்ணி வெளியே போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது 7 பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி வெளியே வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனி. கனி எலிமினேட் பண்ண வெச்சது வந்து விக்கல்ஸ் தான் வைங்களேன். ஏன்னா கனிக்கு ஆல்ரெடி பால் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் தான் போய் அடிச்சு புடிச்சு அவங்க தான் அந்த பால் எடுத்துட்டு கனி வந்து அவுட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட் ஆகி வந்தது நம்ம சுபிக்ஷா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயங்கர பிளே, ரொம்ப பயங்கர பிளேன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேருங்க. விக்கல்ஸ், அமித், திவ்யா, அரோரா அண்ட் ஆதிரை. பயங்கரமா ஒரு நியர்லி 20 மினிட்ஸ்க்கு பக்கம் அந்த டாஸ்க் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு பால் மட்டும் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்னா பால் உள்ளதான் இருக்கு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல. ஓகேங்களா? அந்த சைடு பார்த்தா விக்கல்ஸும் ஒரு இதுல இருக்காரு, அமித்தும் ஒரு இதுல இருக்காரு. பட் அமித்தோட பிளே ஆசமா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அமித்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேவை பயங்கரமா பண்ணாரு. அதனாலேயே அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி பிளே பண்ணும்போது திவ்யாக்கு, அமித்துக்கு, விக்கல்ஸுக்கு பால் இருக்கு. இன்னொரு பால் நம்ம ஆதிரியும் அரோராவும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேடுறதுமே பயங்கர ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. அதுல நம்ம ஆதிரை நம்ம விக்கல்ஸ் தான் சண்டை பிடிச்சி மேல இருந்து கீழே எல்லாம் கூட விழுந்தாங்க. ஆனாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு செம்மையா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த டாஸ்க்ல விளையாண்ட எல்லாத்துக்குமே ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. ஆனா யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் வைக்கல. ஸோ அது வரைக்கும் இது எல்லாமே ஃபேர் கேம் மேல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஜட்ஜா நம்ம சபரி தான் இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் யார் வந்து அவுட் ஆகி போனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அரோரா தான் வெளியே போனாங்க. அதுக்கப்புறமா யார் போனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரை. ஸோ ஃபைனலா நம்ம விக்கல்ஸ், அமித், திவ்யா இவங்க எல்லாருமே பிளே பண்ணும்போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம அமித் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவரு ஸ்டார்டிங்ல இருந்து விளையாண்ட பிளேவே பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சைலண்டா அந்த பால் எடுத்துட்டு இங்க அங்கன்னு போறது ரொம்பவே லைக் ஒரு ப்ரொஃபஷனலா விளையாண்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வைங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வார கேப்டன் வந்து அமித் தான். ஸோ இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.